நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணாக்கள் அப்போ நேரம் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் உங்களை செய்து காட்ட போகிறது வந்து மரக்கறி பச்சி. இந்த பச்சியை வந்து சில பேர் சரியான கஷ்டப்பட்டு சுடுவினம், சரியான கஷ்டமாக சொல்லுவினோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு வழியே கணக்காக மரக்கறிகள் இருக்கும். நீங்கள் எப்படி என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பீங்க. அந்த மரக்கறியை நீங்கள் 10 நிமிஷத்தில் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ குயிக்காக இல்லாட்டி உங்களோட வீடு வழியை விருந்தினர் விலைக்கில் எவ்வளோ குயிக்காக செய்ய இயலுமோ அவ்வளோ குயிக்காக செய்கிறத காட்டித்தரோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டை செய்து பாருங்க, சூப்பராக இருக்குமே. அதோட ஒரு மீன் சோஸு ஜோக்கட்டோட உள்ளியும் போட்டு அரைச்சி போட்டு அந்த பச்சியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ செய்முறையை பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து நான் ஒரு 500 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் கறி பவுடர், அதாவது சரக்கு பவுடர் எடுக்கலாம். அதோட கொஞ்சம் பப்புல்வர், அதாவது பேக்கிங் பவுடர். அடுத்தது கொஞ்சம் உப்பு மிளகாயும் கலந்து வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் பச்சை தண்ணி நீங்கள் அளவாக பார்த்து விடலாம். மற்ற மரக்கறி வந்து நான் இந்த புரோக்கோலி எடுத்துருக்கிறேன். புரோக்கோலி, மற்ற புளுமன்கோல், மற்ற கரோட்டன். இப்போ வீட்டோட இந்த சாமான் எல்லாம் எடுத்து இருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மரக்கறி இருக்கோ எல்லாம் செய்யலாம். இப்போ இந்த சுக்கீனி வந்து ஒரு சாய்வை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்ற பப்ரிக்கா, மஞ்சள் பப்ரிக்கா இருந்தது, அது மஞ்சள் பப்ரிக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இவ்வளோ டைம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ சில பேர் இந்த சாய்க்கு முட்டை போட்டு செய்வேன். நான் முட்டை போடையில் இப்போ இந்த பேக்கிங் பவுடரை போடுவோம். இப்போ இந்த கறி பவுடர் ஒத்துக்கொள்ளாதாக்கள் கறி பவுடர் போடாமல் செய்யலாம். நான் கொஞ்சம் கறி பவுடர் போட்டு செய்தால் நல்ல ருசியாக இருக்கும். அதோட கொஞ்சம் உப்பு, மாவுக்கும் கொஞ்சம் உப்பு போடுங்க. மற்ற கொஞ்சம் உப்பு வந்து இந்த மரக்கறிக்குலேயும் கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கலக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலக்குறீங்க. கொஞ்சம் டைக் ஆக மாட்டோம். ஒரு அளவாக தண்ணி விடுங்க. நீங்கள் இதுக்கு இவ்வளோ மில்லி லிட்டர் விடணுமெண்ட்டில் நீங்கள் பார்த்து கலக்கலாம். நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ நான் 500 கிராம் மாவு எடுத்தால் ஒரு 200 மில்லி லிட்டர் தண்ணி விடலாம். நீங்கள் பார்த்து கலக்குங்க. உங்களை சாய்க்காய் வர மட்டும் கலக்குங்க. நல்ல வாசம் அடிக்குது. நீங்கள் வேணுமெண்டா உள்ளி போட்டு செய்யலாம். உள்ளி போட்டு செய்தால் இன்னும் வாசம் அடிக்கும். நான் உள்ளி வந்து ஜோக்கர் சோசுக்குள்ளே போட்டுருக்குறேன். பார்த்துங்களா, இப்படி சாய்க்காய் வர மட்டும் இப்படி சாய்க்காய் செய்து போட்டு நீங்கள் என்ன எடுங்க, மரக்கறி இதுக்குள்ளே போட்டு 1-2 போட்டு எடுத்துங்க. ஸோ இப்படி தாய்க்கு இப்படி இருந்தால் காணும் தாய்க்கு. ஓகே, இப்போ சொல்கிறத பார்ப்போம். தாய்க்கு இந்த கலக்கி தாய்க்கு ஆக்கியாச்சு. இப்போ சொல்கிறத பார்ப்போம். அடுப்பை போட்டு சொல்கிறத அடுப்பை மெதுவாக நிகழ் வைக்க வேணும். பெரிய கூடுதலான ஏற்றாமல் மெதுமாக எண்ணெயை கொதிக்க வைக்கணும். போடுறீங்க, எண்ணெய் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ வந்து இந்த சுக்கினியை முதல்ல சுக்கினியை வச்சுருவோம். டைட்டில் போட்டுட்டு எண்ணெய் கொதிச்சிட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக வருவதாண்டு. இது சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். நல்லா அரைப்பெருக்க விடக்கூடாது, மெதுவாக செய்யணும். அப்போ தான் உள்ளுக்கு அவியும். அது எவ்வளோ வடிவு வந்துட்டு நல்ல மெதுவாக நீங்கள் இதை பொறிச்சு எடுக்குவோம். இது சிம்பிளாக ஒரு 5-10 நிமிஷத்தில் செய்கிற வேலை. இதுவரை நீங்கள் கடையில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கடையில் வந்து எந்த பழைய எண்ணெயில் சொல்லுவாங்கல்ல எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டில் செய்கிறது அப்புறம் ஆராய்ச்சி.
இப்போ எல்லாம் மறக்கலாம். இப்போ அழிஞ்சு வந்துட்டுது. ஒரு எண்ணெய் இல்லை, எண்ணெய் ஒன்றிலும் எண்ணெய் இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் போடுறது நல்லதாக இருக்குது. இது உடம்புக்கு நல்லது. ஒரு எண்ணெயும் இல்லையான்னு இப்போ வந்து இந்த புளுமன் கொள்வதை போடுவோம். ஏன்னா நீங்கள் மெதுவாக தான் போடணும். மெதுவாக மெல்லிய சூட்டில் போடணும். ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு நல்ல தைரியமான சாமான். நான் சில பேர் முட்டை போடுவேன், நான் முட்டை போடலைன்னா சில பேர் முட்டை விரும்பினாயினம். சில செவ்வாய்பள்ளியில் நானே செவ்வாய்பள்ளியில் சாப்பிட மாட்டேன் மச்சங்கள். அப்போ மெதுவாக இதை சாப்பிடலாம். இது வீட்டில் உங்களுக்கு விருந்தினர் வந்தீங்களாண்டா, விருந்தினர் வந்தால் விருந்தினர்கிட்ட சுட்டு கொடுக்கலாம். உடனே சுட்டு கொடுக்கலாம். நம்ம மெதுவாக அவிய வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் மரக்கறி பச்சி, அதாவது பக்கமாக செமித்த பச்சி கேமின் பார்க்கையில் நீங்கள் அடுப்பை மெதுவாக பாதிக்குவோம். இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, டியட் சாப்பாடும் கூட. இது ப்ரோக்கோலி. இப்போ நீங்கள் வீட்டில் என்ன மரக்கறிகள் சும்மா கிடந்தாலும் அதை இப்படியே பிரயோஜனப்படுத்தலாமே. ப்ரோக்கோலி அது இங்கே இதை ஜேர்மன் பாஷையில் சொல்கிற ப்ரோக்கோலி வந்து நான் வேறு நடவழி இதுக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. தமிழில் எனக்கு தெரிகிறது என்னென்னு சொல்கிறேன்ட்டு. அது முட்டைக்கோவா முதல் படித்த புளுமன் கோல் ஊரில் முட்டைக்கோவா கோலிஃப்ளவர்னு சொல்கிறது நினைக்கிறேன். இது ப்ரோக்கோலி அது நல்ல வடிவம் அழிஞ்சு வந்துட்டு. இது சுக்கீனி, இது கோலிஃப்ளவர், அந்த முட்டைக்கோவா சுக்கீனி. இனி திரும்ப கரோட்டனும் பப்ரிக்காவும் செய்து பார்ப்போம். ப்ரோக்கோலி அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ ப்ரோக்கோலி எடுப்போம். இந்த அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கணும், உடனே எரியாமல். அப்போ தான் உள்ளுக்கு அவிஞ்சு வரும். வந்து கரோட்டனை போடுவோம். கரட் இப்போ கரோட்டை நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. பாருங்கள், நீங்கள் ஒரு கோப்பையில் பிளேட்டில் ஒரு 4-5 மரக்கறியில் அப்படியே போட்டு சாப்பிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக நல்லா நைட்டாக போடுவோம். இப்போ பப்ரிக்கா இந்த மாதிரி இருக்குது. நான் பப்ரிக்கா மஞ்சள் தான் இருந்தது. இப்போ பப்ரிக்கா நீங்கள் சிவப்பு எடுக்கலாம். இதில் அந்த நீட்டு பிச் பப்ரிக்கான்னு இருக்குது. இந்த பிச் பப்ரிக்காவும் போடலாம். போட்டால் நல்லாயிருக்கும். அதை முழுசாகவே போடலாம். paprika. இப்போ ப்ரோக்கோலி, சுக்கீனி, கரட், பப்ரிக்கா, புளுமன் கோல் எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நான் ஜோக்கட் சோஸு மிக உள்ளியோடு செய்தேன். உள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு செய்தேன் நான். உள்ளி அந்த ஜோக்கட் சோஸ் அதை செய்து காட்ட தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ஜோக்கட்டையும் உள்ளியையும் உப்பு மிளகாயும் போட்டுட்டு அரைக்க வேண்டியான். அரைச்சி போட்டு அதோட தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வேணுமெண்டா நீங்கள் அதுக்கு பொரியாண்டா போடலாம், இல்லாட்டிக்கு மீன்ஸை போடலாம். உங்களை விரும்பின மாதிரி செய்யலாம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ இந்த சோஸ் வந்து நான் செய்திருக்கிறேன். ஜோக்கட்டும் உள்ளியும் உப்பும் மிளகாயும் போட்டு கொஞ்சம் பேட்டை சில்லியனும் போட்டு அரைச்சிலாம். நீங்கள் கருவேப்பிலை போட்டு அரைக்கலாம், உங்களை விரும்பின மாதிரி செய்யலாம். நான் இப்போ எல்லாம் இந்த பச்சி சுட்டாச்சு. சுட்டு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்னோப்ளாக் யோகர்ட் சோஸு செய்தேன் நான். பாருங்கள், இப்போ வந்து
சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இது வீட்டில் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது கேரட் நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. இது வந்து பப்ரிக்கா நல்ல மொறுமொறுப்பாக, எண்ணெயே இல்லை. பாருங்கள், சுக்கீனி எண்ணெயே இல்லை. இதை ப்ரோக்கோலி எவ்வளோ மொறுமொறுப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது புளுமன்கோல். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து கறி பவுடர் போட்டால் இப்போ ஜோக்கரை சொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. என்ன நீங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறீங்களா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கான்னு. அப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பர் லேக்கா. இப்போ என்னோட வேலை செய்கிற மைனை புளிய சாப்பிட்டு பார்ப்பார், சாப்பிட்டு பார்த்து சொல்வார் அப்படி இருக்கான்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நிறம் பண்ண ஆக்கள் அப்போ நிறம் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சாப்பாட்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.